வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான கேக்குன்னு சொல்லலாம், இல்லாட்டினா இதை வந்துட்டு ஸ்வீட்டுன்னு சொல்லலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அந்த ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. இப்போ இந்த ரெசிபி வந்துட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பால் சேர்த்துக்கிறேங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் பாத்திரத்தை அடுப்பில் வைக்க கிடையாது, கீழே தான் வச்சுருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாங்க. மில்க் பவுடர் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாங்க. இன்னுமே நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது எல்லாத்தையுமே கட்டிகள் இல்லாத போல் இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த போல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அடுப்பில் வச்சு கலந்து எடுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும், இல்லாட்டினா சீக்கிரம் கட்டி பட்டுரும். இது போல் செய்யும்பொழுது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க. அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாங்க. இது இந்த க்ரீமுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு லுக்கும் கிடைக்கும், டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லாயிருக்குங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு நான் 1 பாக்கெட் அளவுக்கு ஓரியோ பிஸ்கட் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். அதை வந்துட்டு ஒரு டப்பாவில் இது போல் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த பாட்டம் எல்லாமே அந்த பிஸ்கட்டெல்லாம் கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மில்கை வந்துட்டு இதில் சேர்த்துடலாங்க. இந்த பிஸ்கட்டை வந்துட்டு எல்லா பக்கமும் இது போல் கவர் பண்ணுற மாதிரி சேர்த்துக்கோங்க. சூடோடு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. சூடு இருக்கும் பொழுதே சேர்த்துருங்க. பாருங்கள், இது போல் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட்டு, நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு உங்களுக்கு எது வேணுமோ சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுத்த ஒரு லேயரும் பிஸ்கட் வந்துட்டு இது போல் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த மில்கை வந்துட்டு இது போல் ஊற்றி விட்டுறலாங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி ஊற்றி விட்டாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்குறேங்க. இப்போ இதை விஸ்க் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. சீக்கிரமாக வந்துட்டு திக்காகிறதுக்காக வேண்டி ஐஸ் க்யூப் வந்துட்டு கீழே வச்சுட்டு கலந்து கொடுக்குறேன். ஐஸ் க்யூப் வச்சுட்டு இது போல் கலக்கும்பொழுது கொஞ்சம் சீக்கிரமாகவே திக்காயிடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு திக்காக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ திருப்ப அது மேலே கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட்டு, நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்துட்டு ஒரு லேயர் ஃபுல்லாக வந்துட்டு ஊற்றி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா ஊற்றியாச்சு. இது போல் வந்துட்டு சமப்படுத்தி விட்டுக்கலாங்க. சமப்படுத்திட்டு கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட்டு, நட்ஸு எதுனாலும் போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சமாக செர்ரி ஃப்ரூட் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடணுங்க, மூடி போட்டுட்டு. பாருங்கள், 5 மணி நேரம் கழித்து இது போல் எடுத்து கட் பண்ணி கேக் மாதிரி சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்துட்டு ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.